தமிழ் சினிமாவில் முக்கிய நடிகராக விளங்கும் நடிகர் விஜய் அதிக அளவில் ரசிகர்களை கொண்ட ஒருவராக இருந்து வருகிறார். அவரின் திரைப்படங்கள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று இன்று முன்னணி ஹீரோவாக விளங்குகிறார். மேலும் நடிகர் விஜயின் ரசிகர் மன்றத்தினர் விஜய் மக்கள் இயக்கம் என துவங்கி பொதுமக்களுக்கு நிவாரண உதவி வழங்குவது, மாணவர்களுக்கு பரிசு வழங்குவது போன்ற பல உதவிகளை செய்து வந்தனர். இந்த நிலையில் விஜய் அரசியலுக்கு வரப்போகிறாரா என்று அனைவரும் எதிர்பார்த்த சமயத்தில் கடந்த பிப்ரவரி மாதத்தில் நடிகர் விஜய் அரசியலுக்கு வரப்போவதாக அறிவித்து தனது கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரையும் அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு உறுப்பினர்களை இணைக்கும் பணிகளில் ஈடுபட்ட நிர்வாகிகள் தற்போது 2ஆம் மாநாட்டிற்கான பணிகளில் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் நடிகர் விஜய் அரசியல் கட்சியை தொடங்குவதற்கு முன்பாகவே விஜயின் மக்கள் இயக்கத்திற்கு புஸ்ஸி ஆனந்த் தான் பொதுச் செயலாளராக இருந்து வந்தார். விஜயை புஸ்ஸி ஆனந்த் தான் ஆட்டி படைக்கிறார், அவர் சொல்படிதான் விஜய் நடந்து வருகிறார் என்ற பகீர் குற்றச்சாட்டு அவ்வப்போது முன்வைக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி மாநில முன்னாள் அமைச்சரும் காங்கிரஸ் பிரமுகருமான மறைந்த அஸ்ரபின் உதவியாளராக பணியாற்றியவர்தான் புஸ்ஸி ஆனந்த். முதலில் புதுச்சேரியில் ஃபைனான்ஸ், ரியல் எஸ்டேட் போன்ற தொழில்களை நடத்தி வந்த இவர் விஜயின் தீவிரமான ரசிகராக இருந்துள்ளார். இதனையடுத்து 2006ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் புதுச்சேரி முன்னேற்ற காங்கிரஸ் கட்சி சார்பில் புஸ்ஸி என்ற தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக வாகை சூடினார். அதனால்தான் ஆனந்த் என்றவர் புஸ்ஸி ஆனந்த் என்று அழைக்கப்பட்டார். இதனையடுத்து இவரின் புஸ்ஸி தொகுதியில் விஜயின் ரசிகராக இரத்த தான முகாம் நடத்துதல் உள்ளிட்ட பல நலத்திட்ட உதவிகளை செய்ய தொடங்கினார். மீனவ மக்கள், இஸ்லாமியர் நிறைந்த அந்த தொகுதியில் நடிகர் விஜய்க்கென தனி ரசிகர் பட்டாளமும் இருக்க, இவரின் அணுகுமுறையை பார்த்த அந்த பகுதி விஜய் ரசிகர்கள் அவரை மன்றத்தின் கௌரவ தலைவராக்கி அழகு பார்த்தனர். அதனை அடுத்து விஜயின் தந்தை S.A. சந்திரசேகர் புதுச்சேரி வரும்போது அவரோடு பழகக்கூடிய வாய்ப்பை பெற்று பின்னாளில் புஸ்ஸி ஆனந்தை விஜயிடம் S.A. சந்திரசேகர் அறிமுகப்படுத்தி வைத்தார். பின்பு 2011ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்ததை அடுத்து விஜய்க்கு நெருக்கமானவராகவும் நம்பிக்கைக்கு உரியவராகவும் மட்டுமே மாறத் தொடங்கினார் புஸ்ஸி ஆனந்த். இதை அடுத்துதான் புஸ்ஸி ஆனந்திற்கு அகில இந்திய விஜய் மக்கள் மன்ற பொறுப்பாளர் பதவியை விஜய் கொடுத்தார். இந்த நிலையில்தான் S.A. சந்திரசேகரின் ஆதரவாளர்கள் நாளைய முதல்வரே, வருங்கால முதல்வரே என்று நடிகர் விஜயை அரசியலுக்கு இழுக்கக்கூடிய வகையில் போஸ்டர்கள் ஒட்டத் தொடங்கினார்கள். இதனால் புஸ்ஸி ஆனந்த் S.A. சந்திரசேகரின் ஆதரவாளர்களை சிறிது தயக்கமும் இன்றி கட்சி பொறுப்பிலிருந்து விலக்குவதாக அறிக்கை வெளியிட்டார். அப்போதுதான் S.A. சந்திரசேகர் அதிருப்தி அடைந்து தன் மகனை சுற்றி கிரிமினல்களாக இருக்கின்றன, இது விஜய்க்கே தெரியாது என்று வருத்தத்தோடு பேட்டி கொடுத்தார். மேலும் அதிலிருந்து தன்னுடைய மகனை மீட்பது தந்தையாகிய தன்னுடைய கடமை எனவும் சொல்லியிருந்தார். அதன் பிறகு விஜய் மக்கள் இயக்கம் புஸ்ஸி ஆனந்த் தலைமையில் ஒரு அணியும் S.A. சந்திரசேகரன் தலைமையில் ஒரு அணியுமாக செயல்பட்டு வந்தது. இந்த விவகாரத்தில் விஜய் தரப்பு நிர்வாகிகள் சிலர் மன வருத்தத்திலும் இருந்துள்ள நிலையில் S.A. சந்திரசேகர் விஜய் மக்கள் இயக்கத்தை கட்சிக்கு விண்ணப்பிப்பதற்காக பேட்டி தந்தார். அந்த நேரத்தில்தான் உடனடியாக விஜய் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அந்த அறிக்கையை அப்போது தயார் செய்தது புஸ்ஸி ஆனந்த் தான். பின்னாளில் அதிலிருந்த சில வார்த்தைகள் தான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாகி விட்டதாக சொல்லப்படுகிறது. அப்பா என்ற உறவையும் தாண்டி எதிரி போல கருதி சில வார்த்தைகள் அதில் இடம்பெற்றிருந்தது. இப்படி விஜய் ரசிகர்களை மட்டுமல்லாமல் விஜய் குடும்பத்தை மொத்தமாக தன்னோட கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர்தான் புஸ்ஸி ஆனந்த். மேலும் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக போட்டியிட்டு 169 இடங்களில் 115 இடங்களில் வெற்றி பெற்று விஜயின் அதிகபட்ச நம்பிக்கைக்கு பாத்திரமானார்.
தன் அப்பாவுடன் முரண்பாடுகள் ஏற்பட்ட போது கூட புசி ஆனந்துக்கு ஆதரவாகத்தான் விஜய் செயல்பட்டார். விஜயிடம் எளிய அணுகுமுறையும் களத்தில் இறங்கி வேலை செய்வதும் தான் புசி ஆனந்தின் அடையாளம். விஜய் மக்கள் நிர்வாகிகள், விஜயின் தந்தை SA சந்திரசேகர், முன்னாள் மக்கள் இயக்க நிர்வாகிகள் என பலரின் விமர்சனங்களையும் மீறி விஜய் அவரின் பக்கத்திலே வைத்துக் கொள்வதற்கு விஜயின் வார்த்தையை மீறி அவர் எந்த செயலையும் செய்ய மாட்டார் என்பதே. அது மட்டும் அல்லாமல் விஜயின் மன ஓட்டத்தையும் புரிந்து செயல்படும் தன்மையும் கூட இதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. விஜய்க்கு புசி ஆனந்தின் மேல் உள்ள நம்பிக்கை காரணமாகவே தற்போது நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு அரசியல் கட்சியை தொடங்கியதோடு தொடர்ந்து அடுத்தடுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் என்றும் கூறப்படுகிறது. அதன்படி அண்மையில் பனையூரில் இருக்கக்கூடிய அவரது கட்சி அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுகம் செய்யப்பட்டு கட்சிக்கான பாடலும் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நடிகர் விஜய் தனது அரசியல் பிரவேசத்தை அறிவிப்பதற்கு முன்பதாகவே விஜயின் எல்லா கட்டளைகள் மற்றும் அவர் சொல்கின்ற வேலைகள் அனைத்தையும் புசி ஆனந்த் தலைமையில் தமிழக வெற்றி கழகம் செய்து வருகிறது. தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளராக விஜயின் அடுத்த கட்டளைக்காக காத்து கொண்டிருக்கிறார் புசி ஆனந்த். இதுபோன்று வரலாற்று செய்திகளை அறிவதற்கு பகுத்தறிவு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.